ஒரு பெரிய டைரக்டர் இருக்கிற மாதிரியோ எல்லாம் அவர் என்றைக்குமே வந்து ஒரு பந்தா காட்டிக்கிட்டதோ அதெல்லாம் கிடையாது. இத்தனை பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பார். எல்லாரு கூடயும் ரொம்ப 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 அன்பாக பாசமாக புரிவார். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் என் மேலே கோபம் தான் மற்றவங்கள அடிப்பார். அதுக்கப்புறம் அவரே ஓப்பனாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அது இவன் மேலே கோபம் வந்துச்சுன்னா அவனை வந்து அடிக்கிறதுக்கு எனக்கு தோணாது, மற்றவங்கள தான் அடிப்பேன். ஏன்னா அவன் இருக்கிற உடம்புக்கு திடீர்னு எதை திருப்பி திருப்பி அடிச்சிட்டான்னு. அதே மாதிரி நான் பெரிய சண்டையெல்லாம் நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவர் சங்கர் கேமராமேன் சங்கர்லாம், என்னப்பா அவன் கோச்சிட்டு போயிட்டான், என்ன நாளைக்கு வருவானா தெரில, போனதை பார்த்தா வர்ற மாதிரி தெரியல, அட சொல்லுங்கப்பா வர சொல்லுங்கப்பா அப்படிம்பார். நைட்டு பூரா ஷூட்டிங் நடந்திருக்கு. அந்த கோவத்தில் நம்ம விஜிபியில் தான் நான் கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிருப்பேன். அது கிளம்புற நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, வா அவனை காலைல வந்துட சொல்கிறாருப்பாங்க. ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுனால மத்தியானம் 2 மணி கால் ஷீட்டு. எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்தா 2 பேரும் ஒரே காரில் போய் இறங்குவோம். எல்லோரும் பார்ப்பாங்க, ஏன்னா நேற்று நைட்டு இவ்வளவு பெரிய தகராறு நடந்துச்சு, மத்தியானம் 2 பேரும் ஒன்றா வர்றாங்கன்னு. அந்த மாதிரி அதை மனசுலேயே வச்சுக்க மாட்டார். அதே மாதிரி எங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை வந்து அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் போய் சொல்லிடுவான். அப்போ என்கிட்ட சொல்லுவார், ஏன்பா இந்த பாரு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுன்னு போய் வீட்டில் போய் சொல்லியிருக்கான்பா. இதுதான் வந்து நம்ம அந்த வீட்டில் சொந்தக்கார பசங்க இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. அவங்க இங்கே நடந்தது போய் சொல்லிடுறாங்க. இது சண்டைன்னு சொல்கிறது என்னென்னா, அந்த வெறுப்பில் வர்ற சண்டைலாம் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் பண்ணுவார். இதெல்லாம் வந்து அது ஒரு நட்புடைய ஆழத்தை தான் காட்டுது, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் காட்டுது. ஏன்னா உண்மையாலுமே சண்டைனா, ஒரு சண்டைன்னா நீ யாரோ நான் யாருன்னு போகிறது தான் சண்டை. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அடுத்த 10 நிமிஷத்தில் திரும்ப போய் பேசுகிறாங்கும்போது உண்மையானுமே பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் மணிவண்ணன் சண்டை நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு சீனை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு காமெடி எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து என்ன மாதிரி காம்பினேஷன். மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், கவுண்டமணி அண்ணன் 3 பேரும் நின்னாங்கன்னா புது புது சீனாக வரும்.